Vest and Briefs. தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வளர்ந்த பாரதம் தொடர்பாக இளம் தலைவர்கள் உரையாடல் நிகழ்ச்சி டெல்லியில் இன்று துவங்கியது. இதில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பங்கேற்று பேசியதாவது: நமது சுதந்திர இந்தியா இப்போது உள்ளது போல் எப்போதும் சுதந்திரமாக இருந்தது இல்லை. அதற்காக நமது முன்னோர்கள் பெரும் தியாகம் செய்துள்ளனர். நிறைய அவமானங்களை சகித்து கொண்டனர். பலர் தூக்கு கயிறை எதிர்கொண்டனர். கிராமங்கள் எரிக்கப்பட்டன. அவற்றையெல்லாம் நாம் ஊமை ஜனங்களாக பார்த்து கொண்டிருந்தோம். இந்த வரலாறு நமக்கு முன் ஒரு சவாலை முன்வைக்கிறது. அது இன்றைய இந்தியாவின் ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளும் நெருப்பு போல் இருக்க வேண்டும். பழிவாங்குதல் என்பது சரியான சொல் இல்லைதான், ஆனால் அந்த சொல் சக்தி வாய்ந்த உந்துதலை தரும். நாம் நமது வரலாற்றுக்காக பழிவாங்க வேண்டும். நாம் மிகவும் வளர்ந்த நாகரிகத்துடன் இருந்தோம். யாருடைய கோயிலையும் இடிக்கவில்லை. எங்கும் எதையும் சூறையாடவில்லை. உலகின் பிற பகுதிகள் மிகவும் பின்தங்கி இருந்தபோது எந்த நாட்டினர் மீதும் தாக்குதல் நடத்தவில்லை. ஆனால் நாம் நமக்கு இருந்த அச்சுறுத்தல்களை புரிந்து கொள்ளாமல் இருந்துவிட்டோம். அச்சுறுத்தல்கள் குறித்த அலட்சியம் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தந்தது. அந்த பாடத்தை நாம் மறந்தால் இந்த நாட்டுக்கு பேரழிவு ஏற்படும். இளைஞர்களான நீங்கள் உங்கள் மன உறுதியை அதிகரிக்க செய்ய வேண்டும். அந்த மன உறுதிதான் தேசிய சக்தியாக மாறும். எதற்காக போர் நடக்கிறது? எதிரிகளின் சடலங்களை, வெட்டுப்பட்ட உடல் உறுப்புகளை பார்த்து மகிழ்ச்சி அடையவா? அப்படி செய்ய நாம் மனநோயாளிகள் கிடையாது. அதற்காக போர்கள் நடக்கவில்லை. ஒரு நாட்டின் மன உறுதியை உடைக்கத்தான் போர்கள் நடக்கின்றன. அப்போதுதான் அந்த நாடு நமது விருப்பத்துக்கு இணங்கி நமது நிபந்தனைகளை ஏற்று சரணடையும். அதனால் நாம் விரும்பியதை பெற முடியும். இன்றும் கூட உலகில் நடக்கும் போர்களை பாருங்கள். சில நாடுகள் தங்கள் விருப்பங்களை மற்றவர்கள் மீது திணிக்க விரும்புகின்றன. அதற்காகத்தான் அவர்கள் பலத்தை பயன்படுத்துகின்றனர். நீங்கள் வலிமையாக இருந்தால் சுதந்திரமாக இருப்பீர்கள். ஆனால் எல்லாம் இருந்தும் உங்களிடம் மன உறுதி இல்லாவிட்டால் உங்களிடம் இருக்கும் ஆயுதங்களும் வளங்களும் பயனற்றதாகிவிடும். நாட்டை வழிநடத்த சிறந்த தலைமை பண்பு தேவை. இன்று நாம் அத்தகைய தலைமையை பெற்றிருக்கிறோம். அது நமது பாக்கியம். நம் நாடு நிச்சயம் வளர்ச்சி பெறும். பிரதமர் மோடி வகுத்து கொடுத்த வேகத்தில் சென்றால் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாறிவிடும். ஒரு சரியான தலைவரின் பெரிய பலம் சரியான முடிவுகளை எடுப்பது. அவர் அந்த முடிவை சரியான நேரத்தில் எடுக்கிறார். மன உறுதியுடன் முடிவுகளை செயல்படுத்துகிறார். எனவே நீங்கள் வளர்ந்த இந்தியாவின் தலைவராக விரும்பினால் அது எந்த துறையாக இருந்தாலும் சிறந்த முடிவுகளை எடுக்க வேண்டும். அந்த திறனை இப்போதிருந்தே வளர்த்து கொள்ள வேண்டும் என அஜித் தோவல் பேசினார்.